நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடிப்போகிறான், நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாய் இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 28:1. நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாய் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், தொல்லைகள், சத்ருவானவன் கொண்டு வருகிறதான பலவிதமான காரியங்கள் நம்மை கலங்க பண்ண பயமுறுத்தக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாயிருக்கிறார்கள். தைரியமாயிருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். இது நம்மால் வந்ததல்ல. ரோமர் 5:9 வாசிக்கிறோம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவரால் நமக்கு நீதி கிடைத்தது. நம்முடைய குறைகள் எல்லாம் மன்னித்து, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நம்முடைய வீடுகள் எல்லாம் நீக்கி, நம்முடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நம்மை நீதிமான்களாக தகுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே நீதிமான்கள் சிங்கத்தைப் போல தைரியமாக இருக்க வேண்டும். சத்ருவானவர் எந்த ரூபத்தில், எந்த நிலையில நமக்கு எதிராக வந்தாலும் சிங்கத்தைப் போல, நீதிமான்கள் சிங்கத்தைப் போல தைரியமாய் இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் பெற்றிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே தைரியமாக, திடமனதாக கர்த்தரை பற்றிக் கொள்வோம். அவர் நம்மை முற்றும் முடிய நடத்த வல்லவராயிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோட கூட இருந்து நம்மை வழி நடத்த, நமக்கு துணையாயிருக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் 13:5, நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எபிரேயர் 13:5 வாசிக்கிறோம், நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தருக்குள் தைரியமாய், திடமனதாய் கர்த்தரை பற்றிக் கொள்வோம். நாம் சிங்கத்தைப் போல தைரியமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் நிறைந்த ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த அருமையான காலவெளியில சிங்கத்தை போல தைரியமாயிருந்து காரியங்களை நடப்பிப்போம். கர்த்தர் நமக்கு துணையாயிருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதுதான் நமக்கு தைரியம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதுதான் தைரியமான காரியம். அவரை பற்றிக் கொள்வோம். இந்த நாளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி செபிப்போம். அன்பின் பிதாவே, அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் பகுதி மக்களுக்காக, எங்கள் வட்டாரத்துக்கு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுங்கப்பா. குறிப்பாக எங்கள் தமிழ்நாட்டிலே கரூர் மாவட்டத்திற்காக இந்த நாளிலே விசேஷமாக நாங்கள் செபிக்கிறோம். கரூர் மாவட்ட மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கரூர் மாவட்டத்தில் சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கரூர் மாவட்டத்தில் ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் கரூர் மாவட்டத்திலே சபையில்லாத பகுதிகளிலே, சபையில்லாத கிராமங்களிலே திருச்சபையை ஸ்தாபிக்கும்படி கர்த்தர் தாமே ஊழியர்களை எழுப்புவீராகப்பா. தரிசனத்தோடு ஆண்டவரே, சபையில்லாத
கிராமங்களிலே, கரூர் மாவட்டத்திலே சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தர் பலனையும் கிருபை அருளும்படி ஜெபிக்கிறோம். அறுவடை மிகுதியாயிருக்கிறது, ஆட்களோ குறைவாயிருக்கிறதுனால அறுவடைக்கு எஜமான ஆட்களை அனுப்பும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறையா. கர்த்தர் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் இந்த கிருபை எங்களோடு இருக்கட்டும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.